சிதம்பர சுவாமிகள் திருப்போரூர் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த மதுரை திருவருள் துளங்கும் தெய்வ சந்நிதிகளுக்கும் குருவருள் விளங்கும் மகான்களுக்கும் பேர் பெற்ற தலம். பாண்டியர்களும் நாயக்கர்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஆன்மீகத்தை வளர்த்து தர்மத்தின்படி ஆட்சி செலுத்திய பூமி இந்த புண்ணியம்பதியில் சங்கப்புலவர் மரபில் அவதரித்தவர் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள். இவர் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் என்பர். தினமும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனை தரிசித்த பிறகே நித்திய கர்மாக்களை தொடர்வது சுவாமிகளின் வழக்கம். இவரது இறைபக்தி மற்றும் நெறி தவறாத வாழ்க்கை ஆகியவற்றைக் கண்ட மதுரை மக்கள் அவரை உயர்ந்த ஞானாசிரியனாகவே பாவித்து போற்றினார். இதனால் சுவாமிகளின் புகழ் மெல்ல பரவியது. சுவாமிகளின் தமிழ் புலமையை அறிந்து வியந்த ஆன்மீக சான்றோர் இவருக்கு கவிராயர் என்னும் பட்டம் அளித்தனர். இதனால் சுவாமிகள் சிதம்பர கவிராயர் என அழைக்கப்பட்டார். கொங்கு தேசத்திலுள்ள அவினாசியில் ரெட்டியார் சமூகத்து அன்பர் ஒருவர் வசித்தார். பெரும் செல்வந்தரான இவருக்கு குழந்தையில்லை. திருத்தலங்கள் பலவற்றுக்கும் சென்று எனக்கேன் இந்த நிலை என பிரார்த்தித்து வந்தார். அவரது பிரார்த்தனை வீண் போகவில்லை. ஆம், யோகி ஒருவர் அவரது இல்லத்துக்கு வந்து விபூதி வழங்கிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. அந்த யோகி குமாரதேவர். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த குமாரதேவர் ராஜ குடும்பத்தில் பிறந்து சில காலத்துக்கு ராஜ்யத்தை ஆளவும் செய்தார். ஆனால் இவரின் ராஜ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்தான் இறைவன். இவன் தனக்கானவன் என்று நிர்ணயித்த இறைவன் போக வாழ்க்கையிலிருந்து தவ வாழ்க்கைக்கு குமாரதேவரை மாற்றினான். அதன்படி குமாரதேவன் மணிமுடி துறந்தார், மலர் மஞ்சம் மறந்தார். அரசனாயிருந்தவர் ஆண்டியாய் மாறினார். யாத்திரையாக புறப்பட்டு கொங்கு தேசத்திலுள்ள பேரூருக்கு வந்தார். அங்கு வாழ்ந்து வந்த சாந்தலிங்க சுவாமிகளிடம் சீடராகச் சேர்ந்தார். இறைவனுக்கும் குருநாதருக்கும் தொண்டு செய்வதே தவம் என வாழ்ந்தவர். பின்னர் தன் குருநாதரின் விருப்பப்படி விருத்தாச்சலத்தில் சில காலம் வசித்தார் குமாரதேவர். 6 மாதத்துக்கு ஒருமுறை இங்கிருந்து புறப்பட்டு பேரூருக்கு வந்து குருநாதரை தரிசித்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் குமாரதேவர். ஒருமுறை அப்படி பயணப்படும்போது வழியில் அவினாசியில் உள்ள ரெட்டியாரின் வீட்டில் ஓய்வெடுக்க நேரிட்டது. ரெட்டியாரும் குமாரதேவரை அன்புடன் உபசரித்து மகிழ்ந்தார். அப்போது குழந்தை செல்வமில்லாத ஏக்கத்தில் ரெட்டியார் தவிப்பதை அறிந்து கொண்டார் குமாரதேவர். தன் குருநாதரை வணங்கிவிட்டு திருநீறு வழங்கினார். ரெட்டியாரையும் அவரின் மனைவியையும் உட்கொள்ளச் சொன்னார். மேலும் இந்த விபூதியை நெற்றி மற்றும் திருமேனியில் தினமும் பூசிக்கொள்ளுங்கள் என்றார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டார் குமாரதேவர். இதையடுத்து சில நாளிலேயே ரெட்டியாரின் மனைவி கருவுற்றார். சில மாதங்களில் ரெட்டியாருக்கு குழந்தை பிறந்தது. பிறகு குழந்தை வளர துவங்கியதும் கல்வி முதலான கலைகளை குழந்தைக்கு பயிற்றுவிக்க தகுந்த ஆசிரியரை தேடினார் ரெட்டியார். தமிழ் புலமை மற்றும் ஆன்மீக ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் சிதம்பர கவிராயர் குறித்து அறிந்த ரெட்டியார் அவரை தமது இல்லத்துக்கு வரவழைத்தார். தாம் பெற்ற ஞான குழந்தைக்கு கல்வி போதிக்கும்படி வேண்டினார். இதை ஏற்ற சுவாமிகளும் அங்கேயே தங்கி குழந்தைக்கு பாடங்களை போதிக்கலானார். ஒருமுறை விருத்தாச்சலத்திலிருந்து பேரூருக்கு கிளம்பி வந்த குமாரதேவர் வழக்கம்போல் ரெட்டியாரின் இல்லத்தில் தங்கினார். அப்போது அங்கு சிதம்பர சுவாமிகளை சந்தித்தார். குமாரதேவரை கண்டதும் பரவசம் கொண்டார் சிதம்பர சுவாமிகள். அதேபோல் ரெட்டியாரின் குழந்தைக்கு அழகுற பாடம் நடத்திய சுவாமிகளைக் கண்டு உள்ளம் பூரித்த குமாரதேவர் குழந்தைக்கும் புரியும் வகையில் எளிதாகவும் இரத்தினச் சுருக்கமாகவும் போதிக்கிறார் இந்த ஆசிரியர் என்று பாராட்டினார். அத்துடன் சிதம்பர சுவாமிகளின் பக்குவப்பட்ட மனதை அறியவும் முடிவு செய்தார். அதன்படி இவர் கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் மிக தெளிவாக பதிலுரைத்தார் சுவாமிகள். அப்போது சுவாமிகளிடமிருந்த செருக்கு அகன்றது. அது மட்டுமா, குமாரதேவரை சந்தித்த பிறகுதான் சுவாமிகளின் வாழ்வில் மாற்றங்கள் நிகழத் துவங்கின. இதையடுத்து இப்படி ஒருவர் நம் குருநாதரை சந்திக்க வேண்டுமே என்று விரும்பினார் குமாரதேவர். உடன் அழைத்துச் சென்றபோது அங்கு சாந்தலிங்க சுவாமிகள் இவரை அன்புடன் வரவேற்றார். அவரிடம் சிதம்பர சுவாமிகளின் புலமை குறித்து விவரித்தார். சிதம்பர சுவாமிகள் முகத்தில் தெரிந்த தீக்ஷண்யத்தைக் கண்டு மகிழ்ந்த சாந்தலிங்கர் தாமியற்றிய வைராக்கிய சதகம், வைராக்கிய கொலை மறுத்தல், அவிரோத உந்தியார் மற்றும் கண்ணுடைய வள்ளலார் இயற்றிய ஒழிவில் ஒடுக்கம் ஆகிய 5 ஞான நூல்களையும் சிதம்பர சுவாமிகளிடம் தந்து இவற்றுக்கு உரை எழுதுமாறு பணித்தார். இதனை பெரும் பேராக கருதினார் சிதம்பர சுவாமிகள். பிறகு குமாரதேவரிடம் இவனை உன் புத்திரனாக கருதி தீட்சை கொடுத்து அருள் செய் என்றார் சாந்தலிங்கர். இதைத் தொடர்ந்து குமாரதேவர் வீரசைவ முறைப்படி சிதம்பர சுவாமிகளுக்கு 21 தீட்சைகள் செய்வித்து நிஷ்டை சமாதி முதலானவை கைகூடும் பேற்றையும் கூறி அருளினார். இதையடுத்து குமாரதேவர் சொன்னபடி தினமும் பல மணி நேரம் தியானத்தில் மூழ்கி எழுந்தார் சிதம்பர சுவாமிகள். ஒருநாள் சுவாமிகள் தியானத்தில் மூழ்கியிருந்தபோது தோகை விரித்தபடி ஆடும் மயில் ஒன்றை கண்டார்.
இது குறித்து குருநாதர் குமாரதேவரிடம் கூறி விளக்கம் கேட்டார் சுவாமிகள். குருநாதரோ, உடனே நீ மதுரைக்கு சென்று மீனாட்சி அம்மையை தியானித்து வழிபடு. இந்த தரிசனத்துக்கான காரணம் என்ன என்பது உனக்கு புலப்படும் என்றார். எனவே அங்கிருந்து மதுரைக்கு வந்தவர் அன்னை மீனாட்சியின் கோயிலுக்கு சென்று அவளை மனமுருகி வழிபட்டார். அன்னையின் சந்நிதிக்கு எதிரே கடும் விரதம் மேற்கொண்டார். தொடர்ந்து 45 நாட்கள் கடுந்தவம் இருந்தார். அப்போது அவர் பாடியதே மதுரை மீனாட்சி கலிவெண்பா. இந்த பாடலில் மயங்கிய மீனாட்சி அம்மை அவருக்கு காட்சி தந்தாள். பரவசமடைந்த சுவாமிகள் அன்னையை அலங்கரித்தார். அப்போது வடக்கு திசையில் யுத்தபுரி எனும் ஊர் உள்ளது. அங்கு சென்று என் குமரனாகிய கந்தவேலின் திருமேனியை வழிபாட்டுக்கு உரியதாக்கி பழைய கோயில் கண்டுபிடித்து ஜீர்ணோத்தாரணம் செய் என்று சுவாமிகளுக்கு உத்தரவிட்டாள் அன்னை மீனாட்சி. உத்தரவு தாயே, இப்போதே புறப்படுகிறேன். கந்தவேலின் கோயில் கண்டுபிடித்து வழிபாட்டை நெறிப்படுத்துகிறேன் என்று சுவாமிகள் உறுதிமொழி கொடுக்க காட்சி தந்த அன்னை சட்டென மறைந்து போனாள். மீனாட்சி அன்னையே மயிலாக காட்சி தந்து மதுரைக்கு அழைத்திருக்கிறாள் என்பதை அறிந்து சிலிர்த்தார் சுவாமிகள். யுத்தபுரி என்று அன்னை அருளியது காஞ்சிபுரத்துக்கு அருகிலுள்ள திருப்போரூரே என்பதை அறிந்த சிதம்பர சுவாமிகள் ஒரு நன்னாளில் மதுரையிலிருந்து புறப்பட்டார். வழியில் விருத்தாச்சலத்தில் உள்ள தன் குருநாதரை தரிசித்தார். அப்போது குமாரதேவர் சமாதி அடையும் தருணத்தில் இருந்தார். அவரை வணங்கி குருவருள் பெற்று யாத்திரையை தொடர்ந்தார் சிதம்பர சுவாமிகள். கிளியனூரில் ஞானம்மையார் என்பவர் சுவாமிகளுக்கு உணவளித்து உபசரித்தார். அந்த பெண்மணிக்கு அருளாசி வழங்கியவர். பொம்மபாளையத்தில் சிவஞானபாளைய சுவாமிகளை சந்தித்தார். இருவரும் கருத்துக்கள் பலவற்றை பரிமாறிக்கொண்டனர். தொடர்ந்து 7 நாட்கள் இரவு பகல் பாராமல் இருவரும் விவாதித்தனர். பின்னர் அங்கிருந்து யாத்திரையை தொடர்ந்தவர் திருப்போரூரை வந்தடைந்தார். இங்கு முருகப்பெருமானின் கோயில் எங்கு உள்ளது என்று ஊர் மக்களிடம் கேட்டார். முருகப்பெருமானுக்கு கோயிலா? இந்த ஊரிலா? இங்கு வேம்படி விநாயகர் தான் இருக்கிறார். வேப்பமரத்தின் அடியில் உள்ள பிள்ளையாரை தான் கும்பிட்டு வருகிறோம் என்று கூறி அந்த கோயிலுக்கு செல்லும் வழியை காட்டினர். அந்த காலத்தில் இந்த பகுதி பனங்காடாக இருந்தது. முருகப்பெருமான் கோயில் எப்படியேனும் கண்டுபிடித்து விட வேண்டும். அன்னை மீனாட்சி நம் முயற்சிக்கு உதவுவாள் என்ற நம்பிக்கையுடன் வேம்படி விநாயகர் கோயில் அருகே ஓலைக்குடில் ஒன்றை அமைத்து தங்கினார். அருகிலுள்ள வள்ளையாரோடையில் தினமும் நீராடி வேம்படி விநாயகரை வழிபட்டு ஜெபம் செய்து வந்தார். பகல் வேளையில் பனங்காட்டில் கந்தவேல் கோயில் தேடும் பணியில் ஈடுபட்டார். 7ஆம் நாள் பனங்காட்டில் தேடுதல் பணியில் இருந்தபோது பெண் பனைமரம் ஒன்றின் அடியில் ஸ்ரீ சுந்தரபெருமனின் சுயம்பு வடிவைக் கண்டு பூரித்து போனார் சுவாமிகள். அந்த மூர்த்தத்தை அள்ளி எடுத்து ஆறத்தழுவிக் கொண்டார். பிறகு மூர்த்தத்தை குடிலுக்கு கொண்டு வந்த சுவாமிகள் தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார். அழகன் முருகன் கிடைத்து விட்டான், அவன் குடிகொண்டுள்ள கோயிலும் கிடைத்துவிடும் என்ற உற்சாகத்துடன் கோயிலை தேடும் பணியில் தீவிரமாக இறங்கினார். ஒரு நாள் வள்ளையாரோடையில் நீராடி மூலவரான கந்தவேலுக்கு அபிஷேக ஆராதனைகளை முடித்த வேளையில்தான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. சிதம்பர சுவாமிகளின் குருவான குமாரதேவரின் இதற்கு முன்னரே குமாரதேவர் சமாதியாகிவிட்டார் என்றும் சொல்வர் வடிவில் கந்தவேல் எழுந்தருளினார். இந்த நிலையில் குருநாதரை எதிர்பார்க்காத சிதம்பர சுவாமிகள் பெரிதும் மகிழ்ந்தார். அன்னை மீனாட்சியின் அருளுடன் முருகப்பெருமானின் கோயிலை கண்டுபிடிக்கவே இங்கு வந்திருக்கிறேன் எனும் தகவலை தெரிவித்தார். அப்போது குருநாதர் வடிவிலிருந்த முருகப்பெருமான் சிதம்பர சுவாமிகளின் நெற்றியில் திருநீறு பூசினார். அவ்வளவுதான். மறுகணம் பிரகாரங்கள், தூண்களுடன் அமைந்த மண்டபங்கள் முதலான கோயில் அமைப்பு முழுவதும் சுவாமிகளுக்கு தெரிந்தது. மனநிறைவுடன் குருநாதரை திரும்பி பார்த்தார் சுவாமிகள். அப்போது குருநாதரின் வடிவில் இருந்த கந்தவேல் புன்னகைத்தபடியே நடந்தார். குடிலில் இருந்த மூர்த்தத்துக்குள் மறைந்து போனார். திகைத்து போன சுவாமிகள் கந்தவேலின் திருவிளையாடல் இது என்பதை உணர்ந்து சிலிர்த்தார். மூலவர் விக்கிரகத்தையும் கண்டுபிடித்தாயிற்று. கோயில் புதைந்திருக்கும் பகுதியையும் பார்த்தாயிற்று. சுமார் 1000கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பல்லவர்களால் கட்டுவிக்கப்பட்ட கந்தவேலின் கோயில் மண்ணோடு மண்ணாகி புதருக்குள் மூழ்கி போயிருந்தது. இப்படிப்பட்ட பழமையான ஒரு கோயில் பக்தர்கள் தரிசிக்கும் பொருட்டு அதை வெளிக்கொண்டு வரும் பொறுப்பை சுவாமிகளுக்கு அளித்திருந்தாள் அன்னை மீனாட்சி. அடுத்து கோயில் திருப்பணிகளை துவக்கினார் சுவாமிகள். ஊர் மக்களின் பிணி நீங்க அவர்களுக்கு திருநீறு தந்து அருளினார். அனைவரும் நோயிலிருந்து மீண்டனர். குடும்ப பிரச்சனைகளில் சிக்கி தவித்தோரும் சுவாமிகளிடம் திருநீறு பெற்று மனம் தெளிந்தனர். அனைவரும் திருப்பணிக்கு தங்களால் இயன்ற தொகையை சுவாமிகளிடம் வழங்கினர். செல்வந்தர்கள் பலரும் தங்கத்தையும் பணத்தையும் அள்ளி கொடுத்தனர். கிளியனூர் ஞானம்மையாரும் தன்னிடமிருந்த சிறு தங்கத்தை வழங்கினர். பொருள் மிகுந்தோர் சில கிராமங்களையே சுவாமிகளிடம் காணிக்கையாக கொடுத்தனர். குடில் நிறைய பொன் பொருளை சுவாமிகள் வைத்திருக்கும் நேரத்தை அறிந்த கொள்ளை கூட்டம் சுவாமிகள் தனியே இருந்தபோது அவரிடமிருந்த தங்கத்தையும் பணத்தையும் அபகரிக்க திட்டமிட்டது. அதன்படி ஒரு நாள் சுவாமிகளை தாக்கிவிட்டு இவை அனைத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விடலாம் என்கிற எண்ணத்தில் அவரை சூழ்ந்தபடி அவரை தாக்குவதற்காக கைகளை ஓங்கினர்.
அப்போது அவர்கள் இருவரையும் அமைதியாக பார்த்தபடியே இருந்தார் சுவாமிகள். அடுத்த கணம் கள்வர்களின் கைகள் செயலிழந்தன. பின் பார்வையும் பறிபோனது. தட்டு தடுமாறியபடி வந்து சுவாமிகளின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். அது மட்டுமா, இதுவரை திருடிய அனைத்து பொருட்களையும் கோயில் திருப்பணிக்கு தந்து விழுவதாகவும் உறுதியளித்தனர். அடுத்த கணம் அனைவரும் பார்வை கிடைக்கப் பெற்றனர். திருப்பணி முடிந்து கோயில் புதுப்பித்து பூஜைகள் நடத்துவது குறித்து விவரித்தவர் சுவாமிகள். கந்தவேலை வழிபடுவதற்கு திருப்போரூர் தலத்துக்கு வரும் அன்பர்கள் அவனது பெருமையையும் பேரருளையும் சந்நிதியிலேயே பாடி பரவசப்பட வேண்டும் என்பதற்காக திருப்போரூர் சந்நிதி முறை எனும் 726 பாடல்களைக் கொண்ட பாராயண நூலை இயற்றினார். தவிர மதுரை மீனாட்சி அம்மை கலிவெண்பா, திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் பதிகம், விருத்தாசலம் குமாரதேவர் நெஞ்சு விடுதூது, விருத்தாசலம் குமாரதேவர் பதிகம், பஞ்சதிகார விளக்கம் ஆகிய நூல்களையும் அருளினார் சிதம்பர சுவாமிகள். மீனாட்சி அம்மை இட்ட பணியை செவ்வனே நிறைவேற்றிவிட்டதாக கருதினார் சுவாமிகள். திருப்போரூரிலுள்ள கந்தவேல் கோயில் ஒவ்வொரு கல்லும் சுவாமிகளின் அருமை பெருமையை சொல்லும் கோயில் வெளிப்பிரகாரத்தின் வடக்கே சுவாமிகளுக்கு சிறிய சந்நிதி இருக்கிறது. புராண சிறப்பு வாய்ந்த தலம் திருப்போரூர். ஈசனின் அருளால் திருமாலும் லக்ஷ்மியும் கண்ணுவ முனிவரால் தங்களுக்கு நேர்ந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்ற இடம். அகத்தியருக்கு முருகப்பெருமான் உபதேசித்தது இங்குதான். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். சிதம்பர சுவாமிகளால் யந்திர ஸ்தாபனம் செய்து வைக்கப்பட்ட கோயில். அசுரர்களை போர் புரிந்து முருகப்பெருமான் அழித்த தலம் என திருப்போரூருக்கு சிறப்புகள் பல உண்டு. சில காலம் கழித்து திருப்போரூரிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்ணகப்பட்டு எனும் ஊருக்கு இடம்பெயர்ந்தார் சுவாமிகள். அங்கு மடாலயம், பூஜை மடம் மற்றும் ஒடுக்க அறை ஆகியவற்றை அமைத்தார். ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டார். சுவாமிகளின் பெருமைகளை அறிந்தவர்கள் பல ஊர்களிலிருந்தும் கண்ணகப்பட்டுக்கு வந்து அவரை தரிசித்துச் சென்றனர். அவரிடம் சிவதீட்சை பெற்று சிலர் சீடரானார்கள். திருப்போரூர் முருகப்பெருமானின் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சுவாமிகளை தரிசித்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். சுவாமிகள் தினமும் நீராடிய வள்ளையரோடை சரவண பொய்கை எனும் பெயரில் வற்றாத தீர்த்தமாக முருகப்பெருமான் கோயிலுக்கு முன்னே இன்றும் உள்ளது. கிபி 1659ஆம் ஆண்டு வைகாசி மாத விசாக தினம் அது. மடாலயத்தில் ஒடுக்க அறைக்குள்ளிருந்து முன்பே வடிவமைத்துள்ள சுரங்கம் ஒன்றின் வழியே அடுத்துள்ள சமாதி குழிக்குள் பூஜா திரவியங்களுடன் சென்று இறைவனை பூஜித்து வழிபட்டு சமாதியின் உள்ளேயே பரிபூரணமடைந்தார் சிதம்பர சுவாமிகள். இதே நேரத்தில் திருப்போரூர் கோயில் மூலவர் கந்தசாமியின் திருச்சந்நிதியை நோக்கி கூப்பிய கரங்களுடன் சென்று மூலவர் திருமேனியுடன் இரண்டர கலந்தார். இதனை நேரில் கண்ட சுவாமிகளின் சீடர்களும் உண்டு. எனவே கண்ணகப்பட்டில் அமைந்த சுவாமிகளின் திருக்கோயில் அதிஷ்டானம் என்றோ ஜீவசமாதி என்றோ சொல்லப்படுவதில்லை. ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் மடாலய திருக்கோயில் என்றே வழங்கப்படுகிறது. ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் ஏற்படுத்திய ஆதீன மரபில் அடுத்தடுத்து வரும் ஆதீனகர்த்தாக்கள் திருப்போரூர் கந்தசாமி கோயிலை நிர்வாகித்து வருகின்றனர். தற்போது 14வது பட்டமான ஸ்ரீ சிதம்பர சிவஞான சுவாமிகள் நிர்வாகித்து வருகிறார். கண்ணகப்பட்டு ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் மடாலயத்துக்கு கும்பாபிஷேகம் செய்து வைக்க எண்ணி திருப்பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. நன்றி, வணக்கம். சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். அதிகம் பகிருங்கள். சித்தர் அருள் கிடைக்கும். என்றும் இறைபணியில் சித்தர் பூமி.